வணக்க மக்களே, வெல்கம் டு த பென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது ஹனிமூன் சே ஹாத்தியா அப்படின்ற ஒரு ஹிந்தி வெப் சீரிஸோட ரிவ்யூ. இதை வெப் சீரிஸ்னு சொல்றதோட ஒரு டாக்கு சீரிஸ் அப்படின்னே சொல்லலாம். 5 ட்ரூ கிரைம்ஸை மையமா வச்சு அமைக்கப்பட்ட டாக்குமெண்ட்ரி, அதுவும் 5 கொடூரமான கொலைகள். இந்த 5 கொலைகளுக்கும் காமனான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கணவனை மனைவி தன்னோட கள்ளக்காதலனோட சேர்ந்து கொலை பண்றா அப்படின்ற ஒரு விஷயம் தான். சோ இது வெவ்வேறு இடங்கள்ல நடந்திருக்கும். இதுல முதல் கேஸ் அப்படின்றது ராஜா ரகுவன்சி கேஸ். அதாவது ஹனிமூனுக்கு போகக்கூடிய ஒரு கப்பல் மெகாலயாக்கு போயிருப்பாங்க. அதுல அந்த மனைவி இருக்கால, அவளோட பழைய காதலன் வந்து தன்னோட நண்பர்களோட சேர்ந்து வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி இவங்க கிட்ட அறிமுகமாகறான். இவங்க கூடயே வந்து பயணிக்கிறான். அந்த கணவனை இவங்க கூட வந்த ஆட்கள் இவெல்லாம் சேர்ந்து அடிச்சு கொலை பண்ணி வந்து காலி பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் மனைவியும் வந்து மிஸ்ஸிங் அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ இந்த கொலையை இவங்க எப்படி ட்ராக் பண்றாங்க அண்ட் இவங்களுக்குள்ள என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப் முன்னாடி இருந்துச்சுன்ற மாதிரி நிறைய விஷயங்களை இந்த சீரீஸ்ல காட்டியிருப்பாங்க. இந்த கதையை உங்கள நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு திடுக்கிடும் ஒரு கிரைம். அடுத்த கேஸ் அப்படின்றது இந்த பிவானி இன்ஃபுளுசர் கேஸ். அதாவது ஒரு சோசியல் மீடியா இன்ஃபுளுசர், ஒரு லேடி. அந்த லேடி பிரபலமா இருக்கிறது தன்னோட கணவனுக்கு பிடிக்கல. இதனால இவங்களுக்குள்ள அடிக்கடி பிரச்சனை வருது. ஒரு கட்டத்துல அந்த பிரச்சனை முத்தி போய் வந்து கைகலப்பாயி அந்த கணவன் வந்து கொலை பண்ணப்படுறான். அந்த கணவனோட பாடியை வந்து அந்த பொண்ணும் அவளோட லவரும் சேர்ந்து டிஸ்போஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. சோ இவங்க எப்படி மாட்டுறாங்க அப்படின்ற மாதிரி இதுல காட்டியிருப்பாங்க. சோ இந்த கேஸும் வந்து ஒரு ஷாக்கிங்கான கேஸ் தான். மூணாவது கேஸ் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ். அதாவது நம்ம திருஷ்யம் படம் இருக்குல்ல, கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஸ்டைல்ல நடந்த ஒரு கேஸ். மும்பை டைல் கேஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. தன்னோட கணவரை கொன்னு தன்னோட வீட்டுக்குள்ளேயே புதைச்சு அதுக்கு மேல டைல்ஸ் ஒட்டுறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணிருப்பாங்க. இதை அந்த மனைவியும் அந்த கணவரோட கசின் அவர் கூட இவங்களுக்கு ஒரு அஃபேர் இருக்கும். ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து இதை பண்ணிருப்பாங்க. ஸோ இவங்க எப்படி மாட்டுறாங்கன்ற மாதிரி இந்த கேஸ்ல காட்டியிருப்பாங்க. 4வது கேஸ் அப்படின்றது டெல்லி எலக்ட்ரிக் ஷாக் கேஸ். அந்த கணவரை வந்து மனைவி வந்து ஷாக் வச்சு கொல்றது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணிருப்பா. அதுவும் அந்த கணவரை மயக்கமடைய வச்சு இவளே வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா ஷாக் கொடுத்து வந்து கொலை பண்ணிருப்பா. ஆனா வந்து நேச்சுரலா அவன் ஷாக் அடிச்சு செத்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி வந்து ரிப்போர்ட் பண்ணிருப்பாங்க. இதை சேர்ந்து பண்ணது யாருன்னா அந்த மனைவியும் பக்கத்து வீட்டு நெய்பர் பையன், அவனோட ஒரு அஃபேர் இருக்கும். சோ இந்த அஃபேர்னால வந்த விளைவு தான் இந்த சம்பவம். 5ஆவதா இவங்க காட்டியிருக்கிறது இன்னொரு டிஸ்டர்பிங்கான கேஸ். அதாவது மீரட்ல நடந்த ஒரு கேஸ், ப்ளூ ட்ரம் மர்டர் கேஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது தன்னோட கணவரை வந்து துண்டு துண்டா வெட்டி அதை வந்து ஒரு ப்ளூ ட்ரம்ல வச்சு அதுல சிமெண்ட்டை வச்சு அடைக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணிருப்பாங்க. இதுவும் ஒரு அஃபேர்னால நடந்த ஒரு கேஸ் தான். ஸோ இந்த கேஸ் வெளியே வந்த விதம் அப்படின்றதும் ஒரு மாதிரி திடுக்கிடும் ஒரு விஷயமா இருந்துச்சு அண்ட் ஒரு டிஸ்டர்பிங்கான ஒரு கேஸ் தான். இந்த 5 கேஸ்லயுமே அந்த கொலை பண்ணப்பட்ட விதம் அப்படின்றது வேறையா இருக்கும். டிஃப்ரெண்ட் லொகேஷன்ஸ்ல நடந்ததா இருக்கும். ஆனா அதுக்கான காரணம் அப்படின்றது ஒன்னே ஒண்ணுதான். அந்த பொண்ணுக்கு அந்த கணவனோட வாழ பிடிக்கல அப்படின்ற ஒரு சிம்பிளான ரீசன் தான். சோ இந்த மாதிரி பிடிக்காத ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளியே வரதுக்கான ஃப்ரீடம் இந்த சொசைட்டில இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா லா படி இருக்கு. பட் அதுல இருந்து வெளியே வர்றது அவ்வளவு ஈஸி இல்ல. அந்த சொசைட்டல் ப்ரெஷர் அப்படின்றது பயங்கரமா இருக்கு. இதனாலேயே ரொம்ப நிறைய விஷயங்களை அடக்கி வச்சு ஒரு கட்டத்துல வந்து எக்ஸ்ட்ரீமா போய் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பா அவங்களை நம்ம ஜஸ்டிஃபை பண்ண போறது இல்ல. இன்ஃபேக்ட் அந்த கொல்லப்பட்ட நபர்கள் வந்து கண்டிப்பா பாவம் தான். பட் இருந்தாலும் இது ஏன் நடந்துச்சு அப்படின்றத அனலைஸ் பண்ணி பார்த்தா ஒரு ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டு நமக்கு பிடிக்காத ஒண்ணுத்துல ஃபோர்ஸ்ஃபுல்லா இருந்து ஒரு கட்டத்துல வெடிக்கிறது அப்படின்றத தாண்டி பிடிக்கல அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து வெளியே வர்றது அப்படின்றது முக்கிய நல்லது. இன்ஃபேக்ட் மத்தவங்களுக்கும் அது நல்லது அப்படின்ற ஒரு விஷயத்த உணர்த்துற மாதிரி தான் இருந்துச்சு. வெறும் பெண்கள் மட்டும் தான் இந்த கிரைம் பண்றாங்களான்னு பாத்தீங்கன்னா இது மாதிரி பெண்கள் பண்ணக்கூடிய கிரைம்ஸ் அப்படின்றது விரல் விட்டு எண்ணிடலாம். ஒரு 5 கேஸ் தான் காட்டியிருக்காங்க. பட் ஆண்களும் இது ரொம்ப சர்வசாதாரணமா பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இன்ஃபேக்ட் அவங்களோட அஃபேரை வந்து ரொம்ப சீரியஸா எடுக்காத ஒரு போக்கு கூட வந்து இந்த சொசைட்டில இருந்துட்டு தான் இருக்கு. ஸோ இது எல்லாம் மாறப்பட வேண்டிய ஒரு விஷயங்கள் தான். மற்றபடி இந்த டாக்குமெண்ட்ரியில அந்த கிரைமை இன்வெஸ்டிகேட் பண்ண விதம், அது ரிலேட்டடான டீடைலிங்லாம் அந்த அளவுக்கு பெருசாலாம் இல்ல. மோஸ்டா அந்த உளவியல் ரீதியான விஷயங்களை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. ஆல்சோ ஒரு கட்டத்துக்கு மேல என்னடா தொடர்ந்து கள்ள தொடர்பா இருக்கே அப்படின்ற ஒரு ஃபீலுமே வரும். ஏன்னா தொடர்ச்சியா வந்து ஒரே மாதிரியான கதைகளை சொல்ற மாதிரி இருந்துச்சு. பட் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த சீரிஸ்க்கு வந்து 2.8 out of 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுல பேசிருக்கக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பா ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட்ஸ் தான். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.